ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்குறப்பயே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது என்ன லஞ்ச் அப்படின்ட்டு. ஆமாங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம தயிர் சாதமும் அது கூடவே நல்லா தொட்டுக்க ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் தயிர் சாதம் செய்யறப்போ ரொம்ப இரியுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் சூப்பரா இருக்கும். கோயில்லாம் குடுக்குற தயிர் சாதம் எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு இல்லைங்களா? அதே அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்ல சூப்பரான தயிர் சாதம் சிம்பிளாவும், ஈஸியாவும் வீட்லயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது செஞ்சு குடுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாவே இருக்குங்க. பார்க்கவே நல்லா உங்களுக்கு நல்லா குலைவா தெரியுது பார்த்தீங்களா? நான் சொல்ற மெத்தட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சூப்பரா வரும். நமக்கு தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாதம் குக்கர்ல வச்சாச்சுங்க. அது விசில் வர கேப்லயே நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம மேல் தோல் எல்லாம் நம்ம நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கோங்க. கழுவி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கு வாணல்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம நல்லா தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு வாணல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப மசாலாலாம் போட்டு நம்ம செய்ய போறது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் செய்ய போறோம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க இதுல. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டா போதுங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராயிரும். அதிக மசாலா எதுவும் இல்லாம ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்குங்க. சூப்பராவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த முறையில உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்க. இப்ப தட்டு போட்டு மூடிறலாம். இப்ப சாதம் நமக்கு தயாராயிடுச்சு. நம்ம புழுங்கல் அரிசியில செய்றோம் அப்படின்னா, நல்லாவே கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி வைக்கிறதால ஒரு 2 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு, சாதத்த நல்லா கொழைய வேக வச்சுருங்க. நல்லா வெந்த சாதத்த கரண்டி விட்டு நல்லா இந்த மாரி மசிச்சு விட்டுலாங்க. தயிர் சாதம் குழைவா இருந்தா தான் சாப்பிடுறதுக்கு ரொம்பவும் நல்லாருக்கும். சாதத்தெல்லாம் மசிச்சு விட்டுட்டு, இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் இதுக்கு எடுத்துக்கலாங்க. பால் சேர்த்து தயிர் சாதம் செய்யறப்போ ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இளக்கமாவும் இருக்கும். நம்ம எப்ப செஞ்ச மாரியே இருக்குங்க. எப்ப சாப்பிடுறப்ப இருந்தாலும். இப்ப பால் விட்டு நல்லா இந்த மாரி கரண்டியோட நல்லா மசிச்சு விட்டுட்டே கலந்து விட்டுறலாம். சாதமும் சூடா இருக்கு. நம்ம பாலும் சூடா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு சாதத்தோட பால் சேர்த்து நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சாதம் ஆறுனதுக்கு அப்புறமா தாங்க நம்ம தயிர் சேர்த்தணும். இப்பவே தயிர் சேர்த்துட்டோம்னா தயிர் புளிச்சிரும். சாதம் நல்லா இப்ப ஆறட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் பாத்துரலாம். இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்குறோம். உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து சூப்பரா நமக்கு தயாராயிருச்சு. நல்லாவே வெந்துருச்சு பாருங்க. இப்ப கடைசியா மல்லித்தழை தூவி இறக்கிட்டோம்னா, சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தயாருங்க. பார்த்தீங்களா? எவ்ளோ சிம்பிளா, ஈஸியா நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் தயார் பண்ணிட்டோம். இத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியான முறையில 10 நிமிஷம் கூட எடுக்காதுங்க. அந்த காய் வேகுற டைம் தான் நமக்கு. ஈஸியா செஞ்சிரலாம். உருளைக்கிழங்கு வறுவல் தயாராயிருச்சு பாருங்க. இப்ப வாங்க தயிர் சாதம் மீதி இருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். சாதமும் நல்லாவே ஆறிடுச்சு பாருங்க. மறுபடியும் ஒரு தடவ நல்லா கீழ இருந்து மேல வரைக்கும் சாதத்தோட நல்லா இந்த மாரி கலந்து விட்டறலாம். நம்ம எந்த டம்ளர்ல பால் எடுத்தோமோ, அதே டம்ளர்லயே தயிர் எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க.
நீங்க பால் விட்டு செய்றப்போ, தயிர் சாதம் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டோங்க. மதியம் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறன்றதுனால, இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப தேவையான அளவுக்கு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு வேண்டாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி ஒரு தடவ கலந்து விட்டுறலாம். நீங்க இந்த மாரி செய்றப்போ, தயிர் சாதம் வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, அது கூட வந்து 1 பெரிய வெங்காயம், சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பில, 4 பச்சை மிளகாய், பிஞ்சு மிளகாய் எடுத்து கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு, நல்லா இந்த மாரி வெங்காயம்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா, வெங்காயம், இஞ்சி எல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம வந்து கலந்து எடுத்து வச்சிருக்க தயிர் சாதத்தோட நம்ம இந்த மாரி ஊத்திக்கலாம். மல்லித்தழை கொஞ்சமா தூவிக்கலாங்க. இப்ப தாளிச்சு வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இதில விட்டுக்கலாம். இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் இந்த மாரி தயிர் சாதம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. கோயில்ல தர சாப்பாடு மாரியே ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க தயிர் சாதம். ரொம்பவும் டேஸ்ட்டாவே இருக்கும். நம்ம புழுங்கல் அரிசியில தான் செய்யணும் அப்படி இல்லைங்க. பச்சை அரிசியில கூட செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்ப தட்டுல விடுறப்போ சாதம் நல்லா குழைவா, நல்லா சதமா இருக்கு பாருங்க தயிர் வந்து. இப்ப அது கூடவே உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு நான் என்னோட குழந்தைங்களுக்கு தயிர் சாதமும், உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க செஞ்சு குடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல உங்க குழந்தைங்களுக்கு இதே மாரி செஞ்சு குடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.